வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. தமிழ்நாடு ரொம்ப பரபரப்பா இருக்குது. இது வரைக்கும் தமிழ்நாடு இப்படி பரபரப்பா இருந்தது கிடையாது. பாப்பானோட வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதாங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு பேர் வாங்கிருச்சு. இங்க ஏதாவது கலவரம் பண்ணணும்னு திட்டம் போட்டாங்க இந்த பாப்பானுங்க. அதுக்கான முயற்சி தான் இது. மதத்தை வச்சு என்னன்னு ஒண்ணி பார்த்தாங்க, ஒன்னும் நடக்கலைங்களா? அதனால என்ன பண்ணி போட்டாங்க, இந்த ஈனம் மொழின்னு பேசுறதுக்கு ஒரு நாயை கூட்டிட்டு வந்து உள்ள விட்டு போட்டாங்க. அந்த நாய் இத்தனை நாள் கத்திக்கிட்டு தான் கிடந்தது. நம்ம யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. ஆனா அந்த நாயோட சவுண்டு கொஞ்சம் ஓவரா போறப்ப அப்படியெல்லாம் கத்தக்கூடாதுன்னு சொன்னது அதை கலவரமா மாத்த ட்ரை பண்ணிட்டாங்க. நேத்து அந்த நாய் கல்லு குடிச்சிட்டோன்னு பேசியிருக்குமா, அதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பீங்களே. ஒரே நாள்ல 100 வழக்கு வாங்கினவன் இந்த உலகத்துல எவனாவது இருப்பானா அப்படின்னு அந்த நாய் கேட்டப்ப எல்லாரும் கை தட்டினீங்களா? ஒரே நாள்ல 100 வழக்கு வாங்கின ஒருத்தனை இந்தியாவில் யாரையாவது சொல்லு. நான் தான். ஒரே நாள்ல செஞ்சு கிரிக்கெட்ல இல்ல, வழக்கு ஒரே நாள்ல. ஏன் சொல்லு, என்ன பண்ணிடுவேன்? எதுக்குங்க அந்த 100 வழக்கு? அந்த 100 வழக்கும் என்ன வழக்கு தெரியுமா? பெண்ணுரிமை இங்க இல்ல, அதை காப்பாத்துறதுக்கு வேண்டி இவர் போராடி அவங்க போட்ட வழக்கா, இல்ல விஜயலட்சுமி அப்படிங்கிற பெண்ணுக்காக இவன் போராடி அதுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கா, இல்லைன்னா இந்த கட்சியில ரொம்ப வருஷமா போராடிக்கிட்டு இருந்த ஒரு பெண் காளியம்மாளுங்க, அந்த காளியம்மாளை பத்தி ஏதோ ஒரு களவாணி பையன் பிசுறு கிசுறுன்னு எல்லாம் பேசியிருக்கிறான். அதுக்கு எதிராக இந்த கத்திர நான் ஏதாவது போராட்டம் பண்ணி அதுக்கு எதிராக வந்த வழக்கா? வழக்கு எதுக்கு போட்டாங்க? அவதூற ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிற. நான் சொன்னது அவதூறு கிடையாதுங்க, இதான் சாட்சி இருக்குன்னு நீ காமிச்சிருந்தேன்னா அன்னைக்கே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிருந்திருக்கும். நீ பேசின உடனே எல்லாரும் போய் வழக்கெல்லாம் போடல. பேசின உடனே என்ன கேட்டாங்க? ஆதாரம் கேட்டாங்க. இந்த ஆதாரம் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்திருந்தா எல்லாம் கம்முன்னு போயிருப்பாங்க. இப்ப வேற வேலையை பார்த்து இருந்திருக்கலாமா? நீ சொன்ன அவதூறுக்கே உங்ககிட்ட ஆதாரம் கிடையாது. போடப்பட்ட எல்லா வழக்குகளும் அவதூறு வழக்குகள் அப்படின்னு உனக்கு என்னன்னு தெரியாது. உனக்கு புரியுற மாதிரியே சொல்லட்டுமா? விஜயலட்சுமின்னு ஒரு பொண்ணு, முன்னாள் நடிகை, அவங்க ஒருத்தங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? இந்த களவாணி பையன் என்ன கதற யூஸ் பண்ணிட்டான். ஏமா அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது சான்று இருக்குதா அப்படின்னு கேட்டா, அந்த களவாணி நாயே பொண்டாட்டின்னு என்கிட்ட பேசின வீடியோ இருக்குதுங்க, இந்தாங்கன்னு கொடுத்தாச்சு. யோசிச்சு பாருங்க, விஜயலட்சுமி கொடுத்த வீடியோல இந்த நாய் நின்றுட்டு இருக்கிற போஸ பாருங்க. இதே போஸ்ல வேற எங்கேயாவது அந்த நாய் இந்த மாதிரி போட்டோ வெளியே வந்திருக்கா? ஆட அவங்க பொண்டாட்டின்னு சொல்லிக்கிற கயல்வழி கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு போட்டோ இருக்காதுங்க. அப்படி ஒரு ஆதாரத்தை அந்த அம்மா காமிக்கிறாங்க. ஒரு வேலை இது அவதூறா இருந்ததுன்னா நீயே வழக்கு போட்டிருக்கலாமே. நீ வழக்கு போட முடியாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த அம்மா சாட்சி கொடுத்துருக்குது. இவங்க வழக்கு போட்டதுக்கு காரணம் நீ ஆதாரத்தை கொடுக்காதது. இப்ப விஜயலட்சுமி அவங்க கிட்ட போய் நீங்க சீமான் இப்படி பேசுறீங்களே, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு நாங்க கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஆதாரமும் சீமான் கிட்ட தாங்க இருக்குது, அதை நாட்டுடைமையாக சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சா? ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன விஷயம்னு அந்த அம்மா பேசுச்சு. இல்ல இந்த பெரியாரிஸ்டுக யாராவது வந்து அண்ணன் என்னென்ன பெரியாரை பத்தி இப்படி பேசிட்டீங்க, 40,000 ரூபாய் தரேன்ன, பெரியார் இப்படி எல்லாம் பேசலன்னு சொல்லுனேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? ஆனா உன்ற சொந்த தம்பி, நீயே சொல்லுவியே ஒரு வெண்ணை வெட்டி, அவன் தான் அக்கா ப்ளீஸ்க்கா போயிருக்கா உனக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுத்துறேன்க்கா, பெங்களூர் சேஃபா போயிட்டு என்னை கூப்பிட்டு சொல்லுக்கான்னு கெஞ்சிறதா இருந்தேன். யார்கிட்ட பேசியிருக்கா? உன்னை பத்தி ரொம்ப மோசமான வார்த்தைகள்ல, இதை விட கேவலமா யாரையும் பேசவே முடியாதுங்கிற அளவுக்கு பேசின விஜயலட்சுமி அவர்கள் கிட்ட போய் கெஞ்சிருக்கோம் ஊன்ற தம்பிதான். அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா கேஸ் யாரு வேணா போட்டிருக்கலாம். ஆனா ஒருத்தங்க கூட கேஸ் போடலையே. இதுக்கிடையில ஜோக் ஒண்ணு இருக்கு, அதை சொல்ல மறந்துட்டு ஃப்ளோல மறந்துட்டு கேட்டுக்கங்க. அந்த பெரியாரு கர்ப்பப்பை எடுத்து போடுன்னு சொல்றாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல, அட சொல்ல போனா உண்மையான பெரியாரிஸ்டே இந்த சைமன் தான். 7-8 தடவை நீ புள்ள பெத்துக்கு வேணா, நீ புள்ள பக்கிற மிஷின் எல்லாம் கிடையாதுன்னு சொன்னவனே இருந்தேன். அதுவும் எப்ப இவன் தலைவன் அங்க போராடி துடிச்சு செத்துட்டு இருக்கப்ப தலைவன் மட்டுமா இறந்து போனாரு, கூட 1.5 லட்சம் பேத்துக்கு மேல இறந்து போனாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் இறந்து போயிட்டு இருக்கிறப்பதான் இவன் விஜயலட்சுமி கிட்ட சொல்லியிருக்கா, நீ ஒண்ணு புள்ள பெக்கிற மிஷின் கிடையாது, வா ஹாஸ்பிட்டல் போய் கலைச்சிடலாம் அப்படின்னு. 7 தடவைங்க, 7 தடவை பெண் உரிமைக்காக போராடி ஜெயிச்ச
மாபெரும் சிந்தனையாளன் சைமன் மட்டும்தான். ஏதாவது ஒரு பெரியாரிஸ்ட இப்படி காமிச்சிட முடியுமா? சும்மா பேருக்கு பெரியாரிஸ்ட்னு எல்லாத்து வீட்லயும் 2 பிள்ளைங்க இருக்குது. இவன் தான் சொல்றான், அருள்மொழி அக்கா, ஓவியம்மா இவங்கெல்லாம் புள்ள பெற்றிருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன பெரியார பேச்சா கேட்டிருக்காங்க அப்படின்னு கேக்குறான். இப்படி பெரியார் பெண்ணுரிமைக்காக போராடினார்ல, அந்த நீதிய பெண்களுக்கு பெற்று கொடுத்ததே நான் தானுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு விஜயலட்சுமி, மத்ததெல்லாம் இன்னும் லிஸ்ட் வெளியே வரல. நான் எத்தனை பெண்களுக்காக எத்தனை தடவை பெண் உரிமைக்கு போராடி இருக்கேன் தெரியுமா? நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது ரீசெண்டா கூட ஒரு நியூஸ் வந்துச்சுல, அதுவும் பெண் உரிமை தான். எதுக்கு? நீ ஒன்னும் புள்ள பெத்துக்கிற மிஷின் கிடையாது, கலைச்சிரு. அப்பேற்பட்ட என்கிட்ட ஆதாரத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இருக்கிற ஆதாரத்தையே கலைக்கிற ஆளு நானு, இல்லாத ஆதாரத்தை எங்கிருந்து எடுத்து கொடுப்பேன் நானு. இதுலங்க இன்னைக்கு வேற ஒரு கிட்டுக்கு பிடி கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நாங்கெல்லாம் திகச்சு போய் நிக்கிறோம். 15 வருஷம் என்ன புடுங்கிக்கிட்டா இருந்த அப்ப வந்து சொல்லிருக்கலாம்ல, நான் தான் எடிட் பண்ணேன்னு. எத்தனை பேர் என் போட்டோவை எடிட் பண்ணீங்க? நீங்க எல்லாம் பெரிய எடிட்டரோ? அவர் யாரு? முதல்ல அவர் யாரு? 15 வருஷம் எங்க போய் படுத்துக்கிட்டாரு? இவர் எதுக்கு அந்த போட்டோவை வெட்டி ஒட்டி கொடுக்கணும்? அதுக்கு தேவை என்ன? என்னன்றி கொண்டாருக்கு உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு. அவன் முப்பாட்டம் தான் இதுக்கு எழுதி வச்சுக்கிறான். அதான் அந்த பைத்தியக்கார பையன் எழுதி வச்சதுதான். கல் குடிக்காதே, கறி சாப்பிடாதே அப்படின்னு எழுதி வச்சால, அந்த பைத்தியக்கார பையன் தான் எதை எழுதி வச்சிருக்கா. அப்படியே இந்த குரலுக்கான பொருள் என்ன தெரியுமா? உன் போட்டோவை எடிட் பண்ணி கொடுத்தவங்களுக்கு நீ நன்றிய மறக்க கூடாது. மறந்தனா மத்த எடிட் பண்ண போட்டோவெல்லாம் வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 15 வருஷம் நீ என்ன புடுங்க வாடா போயிருந்த அப்படின்னு கேட்டு போட்டானா, ஐயோ இதை எப்படி சமாளிக்கிறது? இதுக்கு பதில் சொல்ல முடியாது, விட்டு கொடுக்கவும் முடியாது. சரி கொடுத்து பாப்போம். பெரியார் செத்து 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 60 வருஷத்துக்கு மேல இருக்கும். இடையில இப்ப இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி வந்து அவரு மாத்தி எழுத முடியுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. 3-4 மாசத்துக்கு முன்னாடி நீ இதெல்லாம் படிக்கல போல தெரியுது. அப்புறம் நீ இந்த பெரியார் மேடைகள்ல என்னத்தை புடுங்கிறதுக்காக அதெல்லாம் பேசுன, இப்ப என்னத்தை புடுங்கறதுக்காக இதெல்லாம் பேசுற அப்படின்னு நான் கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? கேட்கலாம்ல, கிடைச்சிச்சுல பாயிண்ட். நீ கடந்த 15 வருஷமா ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஒரு உண்மையாவது பேசிக்கிட்டு இருந்த. அதனால இவர் அமைதியா போயிட்டு இருந்தாரு. இப்ப நீ பொய்ய உறக்க சொல்றதுனால உண்மையா அதை விட சத்தமா சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அவ்வளவுதாண்டா காரணம். இதுல என்ன பெரிய கேள்வி? பெரிய கேள்வி கேட்டு கிழிச்சிட்டானப்ப. பெரியார் பெண்களை பத்தி எவ்வளவோ பேசியிருக்காரு, இதெல்லாம் நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு நொன்னம் கேக்குறாரு. இன்னைக்கு போக்சோன்னு ஒரு சட்டம் இருக்கு தெரியும்ல. அன்னைக்கு அந்த போக்சோ சட்டம் எல்லாம் இல்ல, இருந்திருந்தா நீயும் உள்ளதா இருந்திருப்ப. அன்னைக்கு ஏன் தெரியுமா போக்சோ சட்டம் இல்ல? அன்னைக்கு அது ஆணுக்கு வழங்கப்பட்ட உரிமை. சரிங்க, ஃபைனலா இவன் இந்த அளவுக்கு கத்துறதுக்கு காரணம் என்னன்னு இருக்கும்ல? ஒண்ணும் இல்லைங்க, இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறானா அது பார்ப்பனியத்தோட சப்போர்ட் தான் காரணம். வாங்கி திங்கிறதுன்னு ஆயிடுச்சு, குடிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. வாங்கி மடக்குன்னு குடிச்சா என்ன, நக்கி குடிச்சா என்ன. அதனால இவன் எந்த எல்லைக்கு வரையும் போய் என்ன அளவுக்கு வேணாலும் பேசுவான். ஏன்னா இவன் சில்லற பையன், அதனால இவனை பேச விடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு பெரியாரிஸ்ட், ஏன் பெரியாரே எங்கேயாவது என்னோட ரொமான்ஸ் பார்த்துதான் பிள்ளைங்கெல்லாம் கட்சியில வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு பேசியிருப்பாரா? இப்படி பெரியாரே பேசினாலும் அதை எதிர்த்து பேசுறதுக்கு நமக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டோ அந்த கட்சியில இருக்கிற பிள்ளைங்க என்ன இளவுக்கு அந்த கட்சியில இருக்காங்கன்னு இப்ப வரையும் புரியல. ஒருவேளை பெண்ணுரிமையை பாத்துக்கிறதுக்காக அங்க இருக்காங்களோ? உனக்கே பிடிச்சிருந்தாலும் நீயே இஷ்டப்பட்டாலோ ஒருத்தர் நம்மளை பத்தி தப்பா பேசினாலும் அவன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறது பெண்ணுரிமை கிடையாது. நம்மளை பத்தி தப்பா பேசாம இருக்க வைக்கிறது தான் பெண்ணுரிமை. எனவே கட்சியில இருக்கிற பெண்களே முதல்ல உங்க உரிமையை பாதுகாத்துக்கங்க. அப்படி மட்டும் இல்லாம இருந்தீங்கன்னா முதல் பிசிறு காளியம்மாள், 2வது பிசிறு கார்த்திகா, 3வது பிசிறு இல்ல 30வது பிசிறு வரைக்கும் வந்தாலும் வந்துரும். ஏன்னா இவனுக்கு பெண்ணுரிமையோ மக்கள் பிரச்சனையோ இந்த நாடோ கிடையாது. பாப்பாங்க கொடுக்குற காசுக்கு வஞ்சகம் இல்லாம குலைக்கிறது, தன்னோட சுயநலத்துக்காக யார வேணாலும் சுரண்டு திங்கலான்னு நினைக்கிற ஒரு கேவலமான பிறவிதான் இந்த சைமன். எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த நாய் குலைக்கிற மாதிரியே நம்மளும் குலைக்கணும்னு நினைக்க வேணாம். அப்படி குலைக்கணும்னு நினைச்சதுனாலதான் இவனோட இன்னொரு சில்லறை இருக்கான்ல சாட்டை, இவன் ரஜினியை பத்தி திட்டி பேசினதும் அவன் குடும்பத்தை பத்தியே திட்டி பேசினான். இவன் ரஜினியை போய் பார்த்துட்டு காசை வாங்கிட்டு வந்த உடனேயும் அவன் என்ன பேசுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஆயிட்டான். இதே நிலைமைதான் உங்களுக்கும் வரும். ஏன்னா இவனுக்கு தேவை மட்டும்தான். காசுக்கு வேண்டி அடுத்த வார்த்தைய நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. இவன் என்ன வேணாலும் பேசுவான், ஆனா நாம அப்படி பேசக்கூடாது. நாம நல்லதை மட்டும்தான் பேசணும். பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை
நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.